Hi friends, வணக்கம். Welcome to Shri Creations World. TNA 2024 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்து வெளியாயிடுச்சு. ஜூலை 10 அப்பவே நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதே நாள்லயே உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லா கேண்டிடேட்ஸ்க்குரிய கவுன்சிலிங் டேட்ஸும் அவங்க பிரித்து அழகாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுதுலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா tnaonline.org அந்த வெப்சைட்டில் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடைபெறும். இந்த கவுன்சிலிங் எல்லாமே அகடமிக் ஜென்ரலுக்குரிய கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ரவுண்டில் நடத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய அந்த கவுன்சிலிங் டேட்ஸு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அவங்களோட கவுன்சிலிங் டேட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங்குரிய டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த TNA 2024 இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் நடக்குது. ஸோ உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்தே வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் லேப்டாப்போ சிஸ்டமோ அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு இதில் வீட்டிலேருந்து பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்துருப்பீங்க இல்லையா ஒரு TFC சென்டர், அந்த உங்கள் பக்கத்தில் உள்ள அந்த TFC சென்டரில் போய்ட்டும் நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு அவங்க சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு ஃபீட் பண்ணி கொடுக்குற வேலை அந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து சிஸ்டம் இல்லை, லேப்டாப் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு வேணாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து முக்கியமானது வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்தந்த டயத்துக்கு கரெக்டாக நீங்கள் அந்த எண்டு டைம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அது பண்ணிவிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த கேட்டகரி தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வருவோம். இந்த அகடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு 3 ரவுண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒகேஷனல் வந்து தனியாக வரும். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து அகடமிக் மூலமாக எழுதி, அதாவது 12th வந்து ரெகுலராக எழுதி பாஸ் பண்ணி வரவங்களோடது நான் சொல்கிறேன். இதனோட ஜென்ரல் கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து 3 ரவுண்டாக நடைபெறும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இந்த ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸோட கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்டே வருவோம். இந்த வீடியோவில் அகடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் அவங்களோட ஷெடியூலும் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஷெடியூலும் ஒரே கவுன்சிலிங் டேட்ஸ் தான் வரும். இந்த ரவுண்டு 2 கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 178.975 அந்த கட் ஆஃப்லேருந்து 142 கட் ஆஃப் அது முடிய வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகின கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங் 26,655 அந்த ரேங்கிங்லேருந்து 1,04,602 அந்த ரேங்கிங் முடிய உள்ள கேண்டிடேட்ஸும் ரவுண்டு 2ல் வருவாங்க. கவர்மெண்ட் மாணவர்களதும் பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் அவங்க அந்த மாணவர்கள் கட் ஆஃபும் வந்து இதே மாதிரி தான் 178.975 அந்த கட் ஆஃப்லேருந்து 142 அந்த கட் ஆஃப் முடிய உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரவுண்டு 2ல் வருவாங்க. அவங்களோட ஜென்ரல் ரேங்கிங் 1,344 to 10,837 அந்த ரேங்கிங் வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் இந்த ரவுண்டு 2ல் வருவாங்க. இதனோட கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து 10/8/2024 அதாவது 10th ஆகஸ்ட் அப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சொல்ல போகிற இந்த டைம் ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் டைரியிலையும் உங்கள் கேலண்டர்லையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான தேதிகள். இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங்குரிய தேதிகள், அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அந்த கன்ஃபர்மேஷனோட டேட்டு, நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களோட இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டேட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இது காலேஜ் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ வந்து உங்கள் கேலண்டர்லையும் நோட் பண்ணி வைங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 10th ஆகஸ்ட் 2024 உங்களுக்கு அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12/8/2024 12 ஆகஸ்ட் 2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. 3 நாள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10, 11, 12 3 நாள் ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 10ஆம் தேதி ஆகஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு சாட்டர்டேயில் வருது. சாட்டர்டே காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பித்து
திங்கட்கிழமை மண்டே ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடைபெறும். இதெல்லாமே வந்து நீங்கள் tneonline.org அந்த வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் விண்டோக்குள்ளே போயிடுவீங்க. அதில் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உங்கள் சாய்ஸஸ் வந்து கொடுத்துட்டே வரலாம். சாய்ஸ் லிஸ்ட்டெலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். இதுக்கு 3 நாள் டைம் தர்றாங்க. இந்த கவுன்சிலிங்லேயே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் முக்கியமான பார்ட்டு. ஸோ இந்த 3 நாளும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதற்கடுத்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 13 ஆகஸ்ட்டு காலையில் 10 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி அது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து ஒரு காலேஜ் அதனோட டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று செலக்ட் ஆகி நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ்லேருந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதற்கப்புறம் நீங்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த குரியர் சீட் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் இந்த 6 ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் பெஸ்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 13 காலையில் உங்களுக்கு 10 மணிலேருந்து 14 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 13 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிலேருந்து ஆகஸ்ட் 14 ஈவினிங் 5 மணி வரைக்கும் புதன்கிழமை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம், இல்லை அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம், இல்லை அடுத்த ரவுண்டுக்கு போகிற அந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்திருக்க சீட் எடுக்கிறது அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின், இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து எதுனாலும் 2ல் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வந்து காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சி ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். 7.5% அந்த ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீஸ் கட்ட வேணாம். வெறும் சர்டிஃபிகேட்ஸ் அது டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இந்த ப்ரொவிஷனல் லெட்டர் அதெல்லாம் கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 15 ரிலீஸ் ஆகும். 15 ஆகஸ்ட்டு காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அந்த ஆப்ஷன் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு. அதற்கு அடுத்ததாக அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நான் இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபைனலாக ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதை வச்சுட்டு காலேஜே போயிட்டு டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் 7.5% அந்த ரிசர்வேஷன் தவிர மற்றவங்க வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்ததாக அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அந்த 15 ஆகஸ்ட் 15 காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். 10 மணிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்போ கிடச்சிருக்க காலேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா நீங்கள் அப்வர்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜ் அல்லது இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்க சொல்லி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு 7.5% அந்த ரிசர்வேஷன் தவிர உள்ளவங்க வந்து ஃபீஸும் சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்டு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அங்கே பணம் கட்டிட்டு வர வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு 15 ஆகஸ்ட்டு காலையில் 10 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கையில் கிடச்சிருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15லேருந்து 20க்குள்ளே நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்னால் காலேஜில் போயிட்டு ஃபீஸ் பே பண்ணுறதுனா உங்களுக்கு ஃபீஸ் பண்ண வேண்டிய கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அது எந்த தேதினா உங்களுக்கு 15 ஆகஸ்ட்டு. 15 ஆகஸ்ட்டுனா வியாழக்கிழமை வருது. 15 ஆகஸ்ட் வியாழக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 20 ஆகஸ்ட் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஃபீஸை பே பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நேராக காலேஜில் போய்ட்டு ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க. அப்படி வந்து அந்த 5 நாளில் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான சீட் வந்து அதுக்கு அடுத்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்க கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு அது பூலில் போயிட்டு அது ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த சீட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். 15, 16, 17, 18, 19, 20 இந்த 5 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சுருங்க.
அதற்கு அடுத்ததாக அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபீஸ் பே பண்ண வேணாம். மற்றவங்க வந்து ஃபீஸு சர்டிஃபிகேட்ஸு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் இந்த டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம். உங்களோடது வந்து ஒரு அலாட்மெண்ட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கே டைரெக்டாக அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 23 ஆகஸ்ட்டு 10 மணிக்கு முன்னாடியே உங்கள் கையில் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிரும். 23 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்கள் கையில் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போயிட்டு உங்களுக்கு அதில் வந்து இப்போ என்ன காலேஜ் கிடச்சிருக்கு, நீங்கள் அப்போர்டு கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதே காலேஜே உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லை வேறு காலேஜ் அப்போர்டில் போயிட்டு வேறு ஏதாவது சீட் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதே காலேஜுக்கு போயிடலாம். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸு பணம் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே இந்த ப்ரொவிஷனல் அலாட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த டேட்ஸில் தான் உங்களுக்கு ரவுண்டு 2 மாணவர்களுக்கு நடக்குது. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கேலண்டர்லேயோ இல்லை உங்கள் டைரியிலையோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மொபைலில் கூட வந்து நீங்கள் ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க இந்தந்த டேட்ஸ்லாம் நடக்குதுன்ட்டு. உங்களுக்கு இதில் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கிற அந்த 3 நாள் ரொம்ப முக்கியம். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி அதை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் சாய்ஸஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே எண்ட் ஆஃப் தி டேட்டோ அந்த எண்ட் ஆஃப் தி டைமில் பண்ணாமல் கொஞ்சம் வந்து முன்னாடி பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாருமே ஆக்சஸ் பண்ணும்போது சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரியராகவே எல்லாமே முடிக்க பாருங்கள். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அடுத்து வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற அந்த டேட் முக்கியம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கான சீட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆப்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அதற்கு அடுத்ததாக ஃபீஸும் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து காலேஜ்லேயோ இல்லை டிஎஃப்சி சென்டர்லேயோ கொடுக்கக்கூடிய அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண அந்த ஃபீஸ் பே பண்ண தவறுனா உங்களோட சீட்ஸ் வந்து அடுத்து உள்ள ரவுண்டு உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சொன்ன எல்லா ப்ராசஸுமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடைபெறும். உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறதும் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் நேரில் போகணும். அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு சர்டிஃபிகேட்ஸும் ஃபீஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடைபெறும். மற்ற எல்லா ப்ராசஸுமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். ஃபீஸ் கட்டுறதுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறது மட்டும்தான் நீங்கள் டிஎஃப்சி சென்டரோ இல்லை காலேஜோ நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 15th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்க அந்த டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜும் ஓப்பனாக இருக்கும், டிஎஃப்சி சென்டர்ஸும் உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். இதில் வந்து ஹாலிடேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சாட்டர்டே சண்டேயில் இடையில வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டேட் கொடுத்துருக்கிறதுனால, அதே மாதிரி 15th உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போய் நீங்கள் ஃபீஸும் கட்டிட்டு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த டேட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்டு 2 மாணவர்களுக்கான டாப் காலேஜஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக உங்கள் ரேங்க் அல்லது கட் ஆஃபுக்குரிய காலேஜஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கட் ஆஃப் ரேங்க்குரிய காலேஜை வந்து நீங்களே பார்த்துக்கலாம். அந்த டாப் காலேஜஸ் லிஸ்ட்டை வச்சுட்டு உங்கள் கட் ஆஃபுக்கு ஏற்ற காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு 10 ஆகஸ்ட் தான் சாய்ஸ் ஃபில்லிங் இருந்தாலுமே உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் இப்போவே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.